எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, முள்ளங்கி அதிக நீர்ச்சத்துள்ள முள்ளங்கி முட்டை பொரியல் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். தேவையான பொருள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வெங்காயம் மீடியம் சைஸு, ஒரே ஒரு தக்காளி, வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணும்னாலும் தக்காளி அவாய்ட் பண்ணுறவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த முள்ளங்கி ஒரு 4 முள்ளங்கி எடுத்து வச்சுருக்கிறேன். இது 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். 2 முட்டை எடுத்துருக்கிறேன் இதில் சேர்க்குறதுக்கு. தேவைக்கேற்ப வீட்டு மிளகாத்தூள், கொஞ்சம் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், கொஞ்சமாக சால்ட்டு தேவைக்கேற்ப போட்டுக்க போகிறோம். இவ்வளோ தான் தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஃபஸ்ட்டு முள்ளங்கியை தோல் சீவி மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். முள்ளங்கி இந்த மாதிரி ஃபீலர் இருந்தால் நல்லா அழகாக தோலெல்லாம் சீவி எடுத்துக்கோங்க நீட்டாக. அப்படி இல்லைன்னா அருவாமனை இருந்தாலும் நம்ம எது இருக்கோ அது மூலிமா தோலை எப்பொழுதுமே ரிமூவ் பண்ணிக்கணும். முள்ளங்கியை தோலை சுத்தமாக சீவிட்டு பொடியாக நறுக்கிக்கலாம். பாருங்கள், முள்ளங்கியை பொடியாக நறுக்கியாச்சு. இதனோட இந்த ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சொன்னேன் இல்லையா, அதை சேர்த்து விசில் போடாமல் ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் பாருங்கள். விசில் போட வேணாம், அப்படியே வேக வச்சுப்போம். இப்போது ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டோம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம். ஸோ கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் செவந்ததும் தக்காளி சேர்த்துடுவேன். நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கோங்க. தக்காளி வேணான்னு அவாய்ட் பண்ணுறவங்க இதில் போடலைனாலும் ஓகே தான், ப்ராப்ளம் இல்லை. பாருங்கள், தக்காளி வெங்காயம் வதங்கினதும் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துடலாம். நல்லா கொஞ்சம் மேஷாக வதங்கினதும் இந்த அவிச்சு வச்ச முள்ளங்கியை சேர்க்க போகிறேன். இப்போ மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சோம் இல்லையா, அந்த முள்ளங்கி தான் இப்போ நம்ம சேர்க்குறோம். நல்லா ஒரு வதக்கிடணும். நல்லாவே நம்ம கிளறி விட்டுடணும். ஒன்று போல் வதங்கினதும் தேவைக்கேற்ப உப்பு சேர்க்க போகிறோம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்தாச்சு. மிளகாத்தூள் வீட்டில் இருக்கிற வீட்டு மிளகாத்தூள் தான் நம்ம சேர்க்குறோம். எல்லாத்தையும் ஒரே ஒரு வதக்கு தான் வதக்கணும். மிளகாத்தூள் தீயக்கூடாது. ஏன்னா மிளகாத்தூள் தீஞ்சதுன்னா தீஞ்ச ஸ்மெல் வரும், அதுக்காக சொல்கிறேன். இப்போ தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நம்ம. ஏன்னா ஏற்கனவே வேக வச்சிட்டோம் இல்லையா நம்ம, அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். பாருங்கள், ஒரு 100 ml தான் நான் தண்ணி சேர்க்குறேன். இது 1/4 கிலோ முள்ளங்கி. சட்டுன்னு வெந்துடும். நல்லா தண்ணி ட்ரை ஆனதும் முட்டையை ஊற்றி கிளறி இறக்க வேண்டியது தான். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். எப்பொழுதுமே மூடி போட்டு வேக வச்சோம்னா தான் எல்லாம் ஒன்றை போல் உப்பு காரம் ஊறி நல்லாவே வெந்திருக்கும். அதுக்காக தான் மூடி போட்டு வேக வைக்கணும். இப்போது மூடியை எடுத்துட்டு ஒரு டைம் நல்லா ஒன்றை போல் கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக வைங்க. ஒரு 2 டைம் 3 டைம் அந்த மாதிரி கிளறி விட்டு தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. முள்ளங்கியை தண்ணி சுத்தமாக ட்ரை ஆகணும், நல்லா செவந்து வரணும் முள்ளங்கி. அப்போது தான் நம்ம முட்டையை சேர்க்கணும். முள்ளங்கியில் ரொம்பவே நீர்ச்சத்து இருக்குது. அதே சமயம் கோல்டு ஆகக்கூடாதுன்னு தான் நம்ம மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சோம். அந்த மாதிரி கொஞ்சம் வேக வச்சுட்டு செய்யுங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் ஒத்துக்காது, இல்லை பெரியவங்களுக்கு நமக்கே கூட கோல்டு ஆகும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ கிளறி விட்டுட்டு தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன் நான். இப்போது தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுது. முள்ளங்கியும் நல்லா செவந்துருச்சு பாருங்கள். ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை, நம்ம தாளித்த மாதிரி எண்ணெய் தான் இருக்குது. இப்போது முட்டை நீங்கள் எல்லோவோடு சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கோங்க. நான்
எல்லோ இல்லாமல் தான் சேர்க்குறேன். ஏன்னா எல்லோ வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க யாருமே, அதனால நாங்கள் எல்லோவை வந்து அவாய்ட் பண்ணிவிடுவோம் எப்பொழுதுமே. பாருங்கள் எல்லோவை எப்படி பிரித்து எடுத்துட்டேன் நான். இவ்வளோதான், எல்லோவை எடுத்தாச்சு. நான் வந்து எல்லோவை எடுத்ததுனால தான் 2 முட்டையாக சேர்க்குறேன். இந்த மாதிரி பிரித்து எடுத்துட்டிங்கன்னா எல்லோருக்கும் சாப்பிடுவாங்க இல்லையா, அதனால் சொல்கிறேன். நான் ஒயிட் மட்டும்தான் போட்டு செய்கிறேன். உங்களுக்கு யாருக்கும் நீங்கள் வந்து எல்லோ சாப்பிடுவீங்கன்னா எல்லோவோட சேர்த்து பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா கிளறி விட்டுடணும். நம்ம முட்டையும் அந்த முள்ளங்கியோடு நல்லா மிங்கிள் ஆகணும். அந்த மாதிரி நம்ம கிளறி நல்லா தேங்காய் போட்ட மாதிரி இருக்கும். முட்டை டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதனால் சொல்கிறேன், இந்த கோடை காலத்தில் இந்த மாதிரி நீர்ச்சத்துள்ள காய்கள் தான் சாப்பிட்ணும். அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து கொஞ்சம் வேகட்டும். இப்போது நல்லா நீர் இந்த முட்டை எல்லாமே ட்ரை ஆகி முள்ளங்கியோடு நல்லா மிங்கிள் ஆகணும். அந்த அளவுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. இவ்வளோதான். இப்போ பரிமாற தயாராகிடுச்சு முள்ளங்கி முட்டை பொரியல். இது ரொம்பவே ஹெல்தியான டிஷ்ஷுங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, லென்த்தாக போகுது வீடியோன்னு. நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்களை சொன்னால் தான் ஒரு சிலவங்க இப்போ நம்ம மிஸ் பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணி சாப்பிட்ணும், பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு யோசிப்பீங்கன்றதுனால தான் கொஞ்சம் பேசி நம்மளுடைய டிஷ்ஷில் என்னென்ன ஹெல்த்தியான விஷயம் இருக்குதுன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுது. இனிமேல் கொஞ்சம் ஷார்ட்டாகவே நான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் முள்ளங்கி முட்டை சேர்த்த முட்டை பொரியல், முள்ளங்கி முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பரிமாறுங்க, எல்லாருக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் இது மாதிரி செய்கிறீங்கனாலும் அதையும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.